Mic check 1 2. The first video in this background. இதை மறைக்க முடியுமா? சரி, நான் ஏதாவது ஒட்டி மறைச்சிட்றேன். அப்புறம் என்னப்பா இது பின்னாடி ஏதோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், வெல்கம் டு த நியூ பேக்ரவுண்ட், நியூ சேனல், நியூ ஐடென்டிட்டி, நியூ பர்சன், நியூ ஃபேஸ். இது எதுவுமே புதுசு கிடையாது, பேக்ரவுண்ட் மட்டும்தான் புதுசு. 1.5 வருஷம் பழசுன்னு கூட வச்சுக்க, என் சீனியர்ஸ் வச்சு தேய்ச்சி எடுக்கல இன்னும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தட்ஸ் ஆல். இதுதான் இந்த வாரத்துக்கான கண்டென்ட். ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக். ஆக்சுவலி எனக்கு கண்டென்ட் இல்லாமல் பேசுகிறது தான் கை வந்த கலை. கொஞ்சம் எம்ஜினாவை பார்த்தோம், முககமற்றியை பார்த்தோம், கற்றுக்கிட்டு இருந்தேன் ரீசெண்ட் டேஸில். ஸோ இன் திஸ் வே ஐம் பேக். அப்புறம் அந்த சைடு ஒரு விண்டோ, அதுலேருந்து மார்னிங் டைமில் ஒரு லைட்டாக ஒரு டிண்ட் வரும். டிண்ட்டு தெரியுதா இல்லைன்னு தெரில, இருங்க நான் அந்த சைடு லைட் ஆஃப் பண்ணிட்டா தெரியும். மூடிட்டு போனால் உட்காருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் நாய்ஸ், மை ஓல்ட் பேக்ரவுண்ட். ஸோ தேர் யூ சி சைடில் எப்போவாது எவனோ ஒருத்தர் சுற்றிக்கிட்டே இருப்பான். எவ்வளோ ஸ்பை விட்டு ஃபாலோ பண்ணுறான், கோட் ஸ்பை விட்டு ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன். எப்பப்போலாம் வீடியோ ஷூட் பண்ணுறோன்னா அப்பப்போலாம் கேஸ் போடுறதுக்குன்னே வருவான். கேஸே நாங்கள் தானே. அவர் வந்ததில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சம்டைம்ஸ் ரெக்கார்ட் பண்ணாமல் பேச ஆரம்பிச்சிருவேன். செல்ஃபியில் இருந்தால் அது கண்டுபிடிச்சிருவேன். பட் ஒரு சில நாட்கள் பேக் கேமராவில் ஷூட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அப்போ 2-3 டேக் போகும். பேக் கேமராவில் ரெக்கார்டே அழுத்தாமல் சம்டைம்ஸ் பேசுவேன். அவர் அங்கே ஓரமாக நின்று கத்திக்கிட்டு இருந்தார்னா வீடியோவை பாஸ் பண்ணுறது வரும். அப்போ தான் பார்ப்பேன், தற்கொலை நீ ரெக்கார்டே பண்ணாமல் பேசிகிட்டு இருந்திருக்கடான்ட்டு. அங்கே அது ஒரு மிகப்பெரிய மைனஸ். இங்கே அந்த சவுண்டுங்கிறது சுத்தமாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் இருக்குது, பட் டைமிங் இருக்குது. இங்கே எப்போனா ஸ்பெசிஃபிக்காக ஈவினிங் டைமில் டெய்லி வாலிபால் விளாட்ருக்கானுங்க. தன்னை பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஒலிம்பிக்ஸில் வாலிபால் இருக்கான்னு தெரியல, ஆனால் அதில் விளாட்றதா நினச்சிக்கிட்டு சும்மா கத்திக்கிட்டு இருப்பானுங்க. ரெண்டாவது பக்கத்தில் மெஸ் இருக்குது, இதுவும் பக்கத்துலேயே தான் இருக்குது. பட் நல்ல விஷயம் என்னென்னா இங்கே குக் பண்ணுறதில்ல. இப்போ வரைக்கும் இங்கே மெஸ்ஸில் பெருசாக சவுண்டு வரல. மேபி ஃப்யூச்சரில் சைடில் குக் பண்ணால் இங்கேயும் சவுண்டு வரலாம். ஐம் வெயிட்டிங். சுத்தமாக ப்ளக் பாயிண்ட்டே கிடையாது, ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட். புரியுதா? சார்ஜ் போடணுன்னா ஒரே ஒருத்தனால மட்டும்தான் ஒரு டைம் சார்ஜ் போட முடியும். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக பின்னாடி ஒன்று தொங்கிட்டு இருக்குல்ல, இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. நான் சைடில் பிஎன்ஜி இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ போடுறேன். என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேய்த்த மாதிரி தெரியுதுல்ல, இதை பார்த்துக்கோ. ஸோ இது யூஸ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இங்கே அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்கே 1 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, மொத்தம் 6 ப்ளக் பாயிண்ட் இருக்குது. இந்த சைடு 3, அந்த சைடு 3, டோட்டலாக 6 ப்ளக் பாயிண்ட் இருக்குது. இட் வாஸ் அமேசிங். இந்த ஹாஸ்டலில் நிறைய டைம் நானே பாம்பெல்லாம் பார்த்துருக்கேன். பாம்பு, ஸ்னேக். அங்கே ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஹோலில் மினரல் வாட்டரில் வேஸ்ட் வாட்டர் வரும்ல, ஸோ அது வந்துட்டுருக்கும். அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கேன், ஹோல் இருக்குன்னு வச்சுக்கேன். அதிலேருந்து பாம்பு தண்ணி வரும்போது மட்டும் தலையை விட்டு எட்டி பார்க்கும். முடிஞ்சால் புரிஞ்சுக்க, புரியலைன்னா அப்படி இமேஜின் பண்ணிக்க. ஏதோ ஒன்று இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்க. ஒரு ஹோல்லேருந்து பாம்பு தலையை விட்டு எட்டி பார்க்குன்னு வச்சுக்க. அது வெளியும் வராது, அது யாரும் அடிக்கவும் இல்லை. இப்போ கூட அது அங்கே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, பட் அங்கே ஒரு பாம்பு எப்போவுமே சுற்றிக்கிட்டு இருக்கும். பாபு அங்கே எப்போவுமே ஒரு ஃபேன் தான் இருக்கும். 3 பேர் ஒரு ஃபேன். இது கூட பரவாயில்ல. சில ரூம்ஸில் 4 பேர்லாம் இருப்பானுங்க, அவங்களுக்கும் ஒரே ஃபேன் தான். இங்கே மட்டும் என்ன 100 ஃபேன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் 4 பேர்த்துக்கு 2 ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதை விட இது ஒரு நல்ல விஷயம். இங்கே 2 ஃபேன் இருக்குது. அங்கே அந்த ஷெல்ஃப்லாம் இருக்கும்ல, கபோர்ட், எனி மேபி. ஸோ அது ரொம்ப பழசு, கதவே கிடையாது. அதெல்லாம் முக்கால்வாசி உடஞ்சி போய் தான் இருக்கும். அது டேமேஜாக இருந்தது. பட் இங்கே இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. கபோர்ட் ஒரு நல்லா க்ளீனாக இருக்குது, நிறைய இடம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. தட் வாஸ் குட், அமேசிங். அங்கே சைடில் அங்கேருந்து ஒரு கபோர்டில் ஒரு கட்டையில் ஒரு 4-5 பேர் இருந்தது. நிறைய பேர் கேட்டாங்க, யாரும் கேட்கல, நான் சொல்கிறேன் அதெல்லாம் யார், அதுதான் உங்கள் பேரான்னு கேட்டிருந்தாங்க.
அது நான் இல்லை, அங்கேருந்து எவனுமே கிடையாது. அது வந்து எங்களுடைய சீனியர்ஸ், இந்த பேட்சுன்னு தெரில, அந்த டைமில் இருந்தவங்க வந்து என் பேருக்கு எழுத்தி நாங்கள்லாம் பேசின்ற மாதிரி நிறைய அவங்களுடைய 4 பேர் இந்த பேரெல்லாம் செவுத்தில் எழுதி விட்டுருந்தானுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து ரூம் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இங்கே கொஞ்சம் குட்டியாக இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. கபோர்ட் கொஞ்சம் அவுட் சைடில் இருக்கிறதால அப்படி இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. பட் இது கொஞ்சம் ஸ்மாலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. உண்மையாக சொல்லணும்னா அது வந்து உண்மையிலேயே ஒரு பர்ஃபெக்ட் பீஸ் ஆஃப் ன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அது ரொம்ப ஒரு டேமேஜ் ஆகி, நாங்கள் இருந்த பில்டிங் கூட பரவாயில்ல, அது வந்து கீழே டைல்ஸ் ஒட்டியிருப்பானுங்க. அதுக்கு அப்படியே பேரலாக இன்னொரு பில்டிங் இருக்கும், அதில் டைல்ஸ் கூட கிடையாது. டே டைமில் மத்தியானத்தில் ஜன்னல் ஓப்பனில் இருக்கும்போது போனாலுமே இருட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட்டில் இருக்க மாதிரி, சுற்றி மரம் இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு. சம்மர் சீசனா இல்லை ஸ்ப்ரிங் சீசனா அது என்னன்னு தெரில. அந்த டைம்லாம் வந்து இலலாம் உள்ளே வரும், ஒழுங்காக ஒரு கொசுவோட ப்ராப்பராக இருக்காது. கொசு சுற்றி பின்னாடியே கிடைக்கும். நைட்டில் ப்ராப்பராக தூங்க முடியாது. கொசுவை வச்சு நான் அனுபவித்த கஷ்டங்கள் அதிகம். ஸோ நான் கொசுவை பற்றியே தனியாக வீடியோ போடுறேன். இன்னும் ஒரே ஒருத்தன் இவனை மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் இதுக்கு வந்து ஜியோவை ப்ளேம் பண்ணுறதா இல்லை நான் இருக்க இடத்த ப்ளேம் பண்ணுறதான்னு தெரில. எங்கே இருந்தாலும் கொடுக்க வேண்டியது ஜியோவோட வேலை. ரேட்டை மட்டும் இஷ்டமாக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுறான். அங்கே சொன்னால அங்கே வந்து என்ன ஒரு 100 KB வந்து ஆவரேஜாக போகும், 100 KB 50 KBன்னு. இங்கே 10 KB 20 KBன்னு போயிட்டுருக்கு. இப்போது இது இருக்கா, நான் வந்து இப்படி வச்சு இப்படி ஃபோனை பார்த்துட்ருக்கேன். சுத்தமாக வரல. 10 KB 15 KB 20 KBன்னு போட்டு யூடியூப் வீடியோ 144 பேர்லேயே சுற்றிட்டுருக்கு. பார்க்க முடியலை. இந்த இடத்துல வச்சுருக்காங்க எனக்கு கரெக்டாக இதே டிஸ்டன்ஸ், இவ்வளோ தான் இருக்கும். இங்கேருந்து மேபி இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபோனை இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல தள்ளணும்னா இங்கே சிக்னல் வருது. ஆனால் அது எங்கள் இடம் பெட்லேருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ இந்த இடத்துலேயே வந்து பீக் சிக்னல்லாம் வர்றதில்லை. இங்கேயே ஒரு 50 KB 60 KB அங்கே வந்துட்டு இருந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு. இதுக்கு ஜியோவை குத்து சொல்கிறதா, இடத்த சொல்கிறதா, இல்லை என்னன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. எப்பட்றா ஒரு 10 சென்டிமீட்டரில் எப்பட்றா அவங்களால சிக்னல் டிஃப்ரென்ஸ் கொடுக்க முடியும்? சிக்னல் ஒரு பெரிய தலைவலி. இங்கே சைடில் ஜியோவுக்கு இன்னொரு டவர் வச்சானுங்கன்னா அம்பானி கொஞ்சம் பிடிச்சி. இன்னும் இங்கே ஸ்பெஷலாக இருக்குது. ஒரு மண்ணும் இல்லை, ப்ளைன் பேக்ரவுண்ட். இன்னும் 2-3 வருஷத்தில் இது நாசமாக போயிடும். ஏன்னா செவரு ரொம்ப ஒன்றும் இல்லை. இங்கே வந்து ஒரு இது தெரியுதா, பேட்ச் ஒர்க்கு டேப், செலோ டேப்பை இப்படி ஒட்டிகிட்டு எடுத்தேன், பெயிண்ட் முடிங்கிட்டு வந்துடுச்சு. ஓகே கைஸ், நான் வந்து சொல்ல வந்த கருத்துகளும் முடிந்து விட்டது. வரண்டா ஐயா சாமி, வரட்டா மாமே. இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சேரை தூக்கிட்டு போய் வெளில போட்டு அப்படி ஒரு வேடிக்கை பார்த்தேன்னா கரெக்டாக ஈவினிங் டைம் சன் செட் ஆகிறது ஓரளவுக்கு தெரியும். 50% தெரியும்னு வச்சுக்கேன், ஃபுல்லாக தெரியாது. பட் சன் செட் ஆகிறது முன்னாடி ஒரு டைமிங் இருக்கும்ல, அது தெரியும். அது ஒரு நல்ல விஷயம்.